மூஷிக வாகன மோதக ஹஸ்த காமர கர்ண விளம்பித சூஸ்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. சகலம் கிருஷ்ணார்ப்பணம். அதாவது இந்துக்களினுடைய புனித நூல் ஸ்ரீமத் பகவத்கீதை உலக அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்துக்கள் அனைவருக்கும் மிக புனிதமான நூலான பகவத்கீதை, கீதாசாரம் நாம் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான தேவ வாக்கு. பொதுவாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் நேரடியாக நமக்கு வழங்கப்பட்ட நூல் ஸ்ரீமத் பகவத்கீதை. இதனுடைய புனிதம் எவ்வாறு என்றால், பயன்படுத்துவதற்கு மிக கடினமாக தோன்றும், ஆனால் வாழ்வில் ஏதோ ஒரு நிலையில் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வாக்கியங்களாக ஸ்ரீமத் பகவத்கீதை இருப்பதுதான் பகவான் வழங்கிய இந்த கீதையினுடைய புனிதமாகும். நாம் பகவத்கீதையினுடைய சாராம்சத்தில் இருந்து சிலவற்றை பார்க்கலாம். பகவத்கீதை எதனால், எதன் பொருட்டு ஸ்ரீகிருஷ்ண பகவான் அருளினார் என்பதற்கு மகாபாரதத்தில் வரும் போர் சம்பவமே இதன் காரிய காரணமாகிறது. பாரத போரினில் அர்ஜுனன் எதிரே இருக்கும் தனது குருமார்கள், தனது சகோதரர்கள், தனது சொந்தங்கள், நண்பர்கள் எல்லோரையும் எதிர்த்து அவர்களின் உயிரை கொல்லும் பொருட்டு எதிராக நிற்கும் போது அர்ஜுனனுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகிறது. இந்த மன சஞ்சலத்தை போக்கும் விதமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அருளிய வார்த்தைகளே நமது பகவத்கீதையாகும். பொதுவாக நாம் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் பல நேரங்களில் மன சஞ்சலங்களுக்கு ஆட்படுவோம். சொந்த சகோதரனை எதிர்த்து நிற்க வேண்டிய காலகட்டம் வரும். கட்டிய மனைவியை, பெற்ற மகனை, நாம் மிகவும் நேசித்த நண்பர்களை, உறவினர்களை, ஏன் சில நேரங்களில் இந்த சமுதாயத்தை கூட நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் அமையும். அப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நமக்கு மனபலம் தருவது, நம்மை வழி நடத்துவது சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ணரால் அருளப்பட்ட இந்த பகவத்கீதை தான். வாருங்கள், கீதையின் உள்ளே பயணிப்போம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் அருளிய விஷயங்களில் நாம் தர்க்க ரீதியாக அர்ஜுனனிடம் வாதம் செய்த ஒரு 5 சம்பவங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம்.
பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனின் சந்தேகங்களை போக்கும் விதமாக எடுத்து வைத்த வாதங்கள் 5. அவை வேதாந்த பார்வை, சுயதர்ம பார்வை, கர்மயோக பார்வை, பக்தி யோக பார்வை, ஞான யோக பார்வை. இந்த 5 வாதங்களையும் அர்ஜுனனுடன் தெளிவுபடுத்தினார். இதில் முதலாவதாக வேதாந்த பார்வை. வேதாந்த பார்வையினுடைய சாராம்சம், வருத்தப்பட வேண்டாததற்கு வருத்தப்படுவது அறிவு மிகுந்தவர்கள் செய்யும் செயல் அல்ல என்பதுதான். அதாவது ஸ்ரீகிருஷ்ண பகவான் எதை சொல்கிறார்? அதாவது அவர் வருத்தப்பட வேண்டாத விஷயம் என்று சொல்வது, 3 காலத்திலும் எது நிரந்தரமாக இல்லையோ அவை எல்லாமே எந்த காலத்திலும் இங்கு நிலையானது அல்ல. அவற்றிற்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான். 3 காலம் என்பது அவர் எதை குறிக்கிறார்? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்திலும் நிரந்தரமாக எது இல்லையோ அது எந்த காலத்திலும் நிரந்தரம் இல்லை. அதேபோல் இந்த 3 காலத்திலும் எது நிரந்தரமாக இருக்கிறதோ அது எந்த காலத்திலும் யாரின் மூலமாகவும் அழியப் போவது இல்லை. அதைதான் அவர் குறிப்பிடுகிறார். அதாவது இந்த 3 காலத்திலும் நிரந்தரமாக இருப்பது எது? சற்று யோசித்து பாருங்கள். நீங்களோ நானோ இல்லை யாரோ, வாய்ப்பு எதுவும் இல்லை. ஏனென்றால் நாம் கடந்த காலத்தில் இருந்தவர்கள் நிகழ்காலத்தில் இல்லை, நிகழ்காலத்தில் இருப்பவர்கள் எதிர்காலத்திலும் நிஜமில்லை. அப்போது இது எப்படி நிலையானதாக முடியும்? நாம் என்பது நிலையில்லை. மனிதன் என்பது வெறும் உடல்தான். அந்த உடல் நிலையில்லாதது. ஆத்மா என்பது நிலையானது, அழிக்க முடியாதது. அதை அர்ஜுனனுடைய அம்பினாலேயோ இல்லை இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஆயுதத்தாலும் யாராலும் அந்த ஆத்மாவை அழிக்க முடியாது. அதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணர், உன் எதிரே இருப்பது மனித உடல்கள்தான், நீ வீழ்த்த முடிவதும் அவர்களுடைய உடலை மட்டும்தான். அவர்களுக்குள் இருக்கும் ஆன்மாவை உன்னால் வீழ்த்த முடியாது, அது கொல்லப்படவும் முடியாது. அதனால் அர்ஜுனா, நீ வெறும் உடலை சாய்ப்பதற்கு வருத்தப்பட வேண்டாம் என்று கூறுகிறார். எவ்வளவு ஒரு தீர்க்கமான ஒரு பார்வை! அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் உணர்த்துவது, நீ என்பது எதுவும் இல்லை, நீ அழிந்து போகும் ஒரு உடல், அவ்வளவே.
உனக்குள் இருக்கும் ஆத்மா அது நானே. இதைதான் மறைமுகமாக அவர் உணர்த்துகிறார். தேகப்பற்று இங்கே தேவையற்றது. தேகப்பற்றே தேவையற்றது என்றால் அவர் கூறுவது போல் முக்காலத்திலும் நிலைத்து நிற்காத மற்ற எல்லாவற்றிலும் மனிதன் பற்றுடன் இருப்பதை அவர் கேள்வியாக்குகிறார். கீதையில் வரும் வார்த்தைகள் இப்போது நமக்கு ஞாபகம் இருக்கலாம். எதை கொண்டு வந்தாய், எதை கொண்டு போகப் போகிறாய், எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையது. ஸ்ரீமத் பகவத்கீதை உணர துடிக்கும் ஒவ்வொரு மனதிற்கும் காயங்களை மட்டுமல்ல, காயங்களை ஏற்படுத்தாத அளவிற்கு கவசத்தையும் உருவாக்கும் ஒரு அற்புதமான நூல். இனி அடுத்த தொகுப்பினில் சுயதர்மவாதம் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.